வைத்து இம்மாழ்நாளில் சமாதானத்தை அருள் புரிய உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் துணையால் நாங்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று நிறைவாழ்வு பெறுவோமாக. நாங்கள் நம்பும் பேரின்ப வாழ்வையும் மீட்பரின் வருகையையும் எதிர்பார்க்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் நம்பிக்கையையும் நலமான லட்சியமான தெளிவுள்ள வாழ்வையும் தந்தருள வேண்டும் என்று திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அன்புறவின் வாழ்த்துக்களை அறிவித்துக் கொள்ளுவோம். கிறிஸ்துவே, உயிருள்ள இறைவனின் திருமகனை தந்தையின் திருவிழப்படி தூயாவியின் ஆற்றலால் உமது சாவின் வழியாக இவர்களுக்கு உயிரளித்தீர். இந்த புனிதமிக்க உமது உடலிலாம் இரத்தத்தினால் என் குற்றங்களை போக்கி தீமையிலிருந்து என்னை விடுவித்து நான் என்றும் உம்முடைய கட்டளைகளில் கருத்தூன்றி நிற்க செய்தருளும். நான் ஒருபோதும் உம்மை விட்டு பிரிய விடாதே. இவரே இறைவனின் செம்மறியே, இவரே நம் பாவம் போக்குகின்றார். அவனில் அமைதியை ஆக்குகின்றார், அவனில் அமைதியை ஆக்குகின்றார். ஆண்டவரே, தேவரிடம் எழுந்தருள நானும் தகுதியில்லாதவனே, ஆனால் நீரொரு வார்த்தை சொன்னார் என் ஆன்மா குணமடையும். பாடல் எண் 78, பக்கம் 46. பாடல் எண் 78, பக்கம் 46. தேடல் நீ என் தெய்வமே,
இறைவா வருவாயின்றே இதயம் அருகில் அமர்வாயின்றே இறைவா இறைவா வருவாயின்றே இதயம் அருகில் அமர்வாயின்றே வாழ்வு இருள் சூழ்ந்திடும் வார்த்தையில் நிறைவாகுவே தேடும் என்னை காக்க நீ வேண்டுமே இறைவா இறைவா வருவாயின்றே இதயம் அருகில் அமர்வாயின்றே இறைவா இறைவா வருவாயின்றே இதயம் அருகில் அமர்வாயின்றே இறைவா வருவாயின்றே இதயம் அருகில் அமர்வாயின்றே இறைவா இறைவா வருவாயின்றே இதயம் அருகில் அமர்வாயின்றே எம் சிந்தனையையும் செயலையும் அறிந்திருக்கும் இறைவா, நாங்கள் இந்த இளமை நாட்களில் சிற்றின்ப பாதையில் செல்லாமல் சுய அழிவிற்கும் பிறர் அழிவிற்கும் காரணமாகாமல் இருக்கும்படி எம்மை காத்திருள வேண்டுகிறோம். நாங்கள் எங்கள் சுய வளர்ச்சிக்கும் குடும்ப வளர்ச்சிக்கும் பங்கு வளர்ச்சிக்கும் பாடுபடுவோம். எங்களின் இந்த இளமையை பயன்படுத்தி ஆக்கப்பூர்வமான செயல்களை செய்வோம். முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்து எம் பெற்றோர் எம் ஆசிரியர்கள் உருவாக்கத்தில் உடனிருப்போர் அனைவரின் உழைப்பிற்கான பலனை வரும் காலத்திற்கான கனவோடு சேர்த்து விதைப்போம். 100 மடங்காக பலன் கொடுப்போம். நம்பிக்கையில் வாழ்ந்து வளர்ந்து பகிர்ந்து இளமையை வளமையாக்குவோம். ஆமென். பாசத்துக்குரிய பங்கு மக்களே, தூய் அந்தோனியாருடைய பாச பக்தர்களே, நம்பிக்கையில் வாழ்ந்து நம்பிக்கையில் வளர்ந்து அதை பகிர அழைக்கும் நமது பாதுகாவலருடைய குடும்ப விழாவின் 9ஆம் விழாவாகிய இன்று இளமையை வளமையாக்குவோம் என்ற ஒரு மைய சிந்தனையில் இறைவன் நம்முடைய சமூகத்தை, நம்முடைய இந்த பூமியை இளமை சமூகமாக, இளமை புது பொலிவோடு திகழுகின்ற ஒரு பங்காக என்றுமே வழிநடத்தி கொண்டிருப்பதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாம் ஆளுகின்ற இந்த பூமி உண்மையிலேயே இளமையான ஒரு பூமி என்று சொல்வதில் நாம் மகிழ்வடைகிறோம். ஏனென்றால் இங்கே இருக்கிற இளைஞர்கள் இளமைக்குரிய ஒரு பொறுப்புணர்வோடும் பொறுமையோடும் கடமையோடும் கண்ணியத்தோடும் தன்மானத்தோடும் கல்வியிலும் கலையிலும் கடமை உணர்விலும்
எதிர்கால கனவுகளிலுமே இன்று சிறந்து விளங்குவதை நாம் பார்த்து மகிழ்கின்றோம். அது மட்டுமல்ல, இளைஞர்களுடைய எல்லா நல்ல காரியங்களையும் தட்டி கொடுக்கின்ற, உற்சாகப்படுத்துகின்ற, பாராட்டுகின்ற, அவர்களை வளர்த்தெடுக்கின்ற முதிர்ச்சியான பெரியவர்கள், பெற்றோர்கள், பங்கு பொறுப்பாளர்கள் இருப்பதை எண்ணி நாம் மகிழ்வடைகிறோம். எல்லாவற்றை விட மேலாக இந்த பங்கினுடைய வளர்ச்சியில், இந்த பங்கை வளமையாக்குவதில் இளைஞர்கள், இளம்பெண்கள் முன்னுக்கு வந்து தங்களது பங்கேற்பையும் தங்களது பங்களிப்பையும் மிக தாராளமாக பொறுப்புணர்வோடு கொடுக்க முன்வருவதை நாம் எண்ணி மகிழ்கின்றோம். அதிலும் குறிப்பாக இன்றைய நாளில் இந்த வழிபாட்டை மிக இளமை பொலிவோடு, அதுவும் சிறப்பாக பல்வேறு புதிய அலங்காரங்களோடு தொடக்கத்திலேயே இளைஞர்கள் அனைவரும் இணைந்து இளையோர் எழுச்சி ஜோதியை நம்முடைய ஊருக்குள்ளாக அவர்கள் ஓடி வந்து இந்த எழுச்சி சுடரை ஏந்தி வழிபாட்டை தொடங்கி இருப்பது உண்மையிலேயே மகிழ்ச்சியானது, அர்த்தமுள்ளது. அது மட்டுமல்ல, இந்த வழிபாட்டில் ஏறக்குறைய நம்முடைய ஊரில் இருக்கக்கூடிய எல்லா இளைஞர்களும் இளம்பெண்களும் எல்லா நிகழ்வுகளிலுமே முழுமையாக பங்கேற்ற ஒரு உணர்வு இருக்கிறது. 30 ஆண்கள் 30 பெண்கள் இருப்பாங்க. 60 பேருமே இந்த வழிபாட்டில் முழுமையாக ஈடுபட்டிருக்கிறார்கள். ஏறக்குறைய இவர்கள் இளைஞர் அமைப்பாக உருவாவதற்கு முன்பாகவே இத்தகைய நல்ல பணிகளை முழுமையாக ஈடுபட்டு செய்து கொண்டிருந்தாலும், குறுகிய காலமாக ஏறக்குறைய 2.5 மாதத்திற்கு முன்பாக இளையோர் அமைப்பாக உருவாகி ஆண்களுக்கு தனியாகவும் பெண்களுக்கு தனியாகவும் என்று இளைஞர்கள் அமைப்பாக உருவான பிறகு இன்னும் முனைப்போடு இவருடைய பணி, இவருடைய வாழ்வு, இவருடைய நம்பிக்கை செயல்பாடுகள் எல்லாம் தொடர்பதை நினைத்து நாம் இவர்களை பாராட்டுகின்றோம். இன்றைய வழிபாட்டிலும் அவர்கள் பீட அலங்காரத்தை செய்த விதம், குறிப்பாக பலூன் அலங்காரம், நீங்க பூசை முடிஞ்சு போறது முன்னாடி இங்க வந்து பார்த்துட்டு போனோம். காய்கறியை வைத்து அவர்கள் அலங்காரம் செய்திருக்கிறார்கள். மயிலாக இருப்பதும், சிலுவையாக இருப்பதும், பூவாக இருப்பதும், இவை அனைத்துமே காய்கறிகளால் உருவாக்கப்பட்ட அலங்காரங்கள். அதோடு பூ அலங்காரத்தையும் வித்தியாசமாக ஏற்பாடு செய்து இந்த வழிபாட்டிற்கு மெருகூட்டி இருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக வழிபாட்டு நிகழ்வுகளை எல்லாம் இளைஞர்களாக இருந்தாலும் ஜப உணர்வோடு, இந்த அருள் வாழ்வுக்குரிய ஒரு கலிநயத்தோடு, அதற்குரிய பக்தி மாண்போடு மிக சிறப்பாக எல்லா நிகழ்வுகளையும் செய்திருக்கிறார்கள். மங்கள ஆரத்தியாக இருந்தாலும் சரி, பாவ மன்னிப்பு வழிபாடாக இருந்தாலும் சரி, குத்துவிளக்கு ஏற்றுகின்ற நிகழ்வாக இருந்தாலும் சரி, கோலமிட்டு வரவேற்கின்ற நிகழ்வாக இருந்தாலும் சரி, நற்கருணை எழுந்தேற்ற ஆராதனை நிகழ்வாக இருந்தாலும் சரி, அனைத்தையுமே மிக சிறப்பாக செய்திருக்கிறார்கள். இன்றைய வழிபாட்டையும் அதனை தொடர்ந்து நடைபெறக்கூடிய கலை நிகழ்வையும் நேரடி ஒளிபரப்பு www.catholictamiltv.com அவர்கள் ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இவை அனைத்தையும் செய்து நம்முடைய பங்கினுடைய வாழ்விலும் வளர்ச்சியிலும் உறுதுணையாக இருக்கக்கூடிய எல்லா இளைஞர்கள், இளம் பெண்களை நாம் நன்றியோடு நினைத்து பார்த்து அவர்களை வாழ்த்துகின்றோம், அவர்களை மனதார வாழ்த்தி பாராட்டுகின்றோம். இன்றைய வழிபாட்டிற்கு புரியலையா? இன்றைய வழிபாட்டிற்கு தலைமை பொறுப்பேற்று நல்ல முறையிலே இசையோடும் பாடலோடும் இணைத்து இறை அனுபவத்தை நாம் பெறுவதற்கும், உண்மையிலேயே உள்ளத்தில் இளமை உணர்வை நாம் சுவைத்து அந்த இளமை உணர்வோடு இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்துவதற்கும், தொடர்ந்து அந்த இளமை பொலிவை நம்முடைய வாழ்விலே அனுபவிப்பதற்கும் ஏற்ற ஒரு இறை அனுபவமாக இன்றைய வழிபாட்டை நமக்கு அமைத்து தந்த அருள் தந்தை ரொனால்டு ரெக்ஸ் ராஜாவூர் இணை பங்கு பணியாளர், இசையில் கைதேர்ந்தவர், பாடலில் கைதேர்ந்தவர், இன்னும் பல்வேறு பணிகளை புது படைப்போடு கோட்டார் பங்கிலும் அதோடு இப்பொழுது ராஜாவூர் பங்கிலும் ஆற்றிக் கொண்டிருக்கக்கூடிய அருட்தந்தைக்கு நம் அனைவர் சார்பாக நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்ளுகின்றேன். இன்றைய மறையுரை உண்மையிலேயே
நம்முடைய இதயத்தை ஊடுருவி பார்க்கக்கூடிய ஒரு மறையுரையாக அமைந்திருந்திருக்கிறது. சொல்ல போனா இன்றைய வழிபாடு ஏறக்குறைய எல்லா நாளுடைய வழிபாட்டினுடைய மறையுரையை உள்ளடக்கி நம்பிக்கை என்றால் என்ன என்ற ஒரு தெளிவோடு இளைஞர்களுடைய யதார்த்த வாழ்வை நாம் அலசி பார்த்து அவற்றின் அடிப்படையில் எப்படி நாம் இளமை பொலிவோடு வாழ வேண்டும், இளைஞர்களை எப்படி ஆக்கப்பூர்வமான சக்திகளுக்கு பயன்படுத்த வேண்டும், அவருடைய வாழ்வின் மூலமாக வளர்ச்சியின் மூலமாக எப்படி நமது சமூகத்தை வளப்படுத்த முடியும் என்பதை மிக அருமையாக, அதுவும் பல்வேறு வாழ்வியல் யதார்த்தங்களோடு நம்முடைய மனதை தொடுகின்ற, மனதை ஈர்க்கின்ற விதத்தில், நம்முடைய மனதில் எழுச்சியையும் மாற்றத்தையும் ஏற்படுத்துகின்ற விதத்தில் அருமையாக நமக்கு தந்தவர்கள் மங்கள கொண்டு பங்கினுடைய பங்கு பணியாளராகவும் குளச்சல் வட்டாரத்தினுடைய மறைக்கல்வி இயக்குநராகவும் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அருட்தந்தை ஜோசப் ரொமால்ட் அவர்களுக்கு நம் அனைவர் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றிகளை நான் சொல்லி பாராட்டுகின்றேன். ஜெபிப்போமாக. இறைவா, பசித்தோருக்கு நிறைவளிக்கும் உண்மையான உணவை இன்று எங்களுக்கு தந்துள்ளீர். எங்கள் அறியாமையை போக்கும் கல்வியை பெறும் வாய்ப்பினை எங்களுக்கு அளித்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். பெற்றுக்கொண்ட இந்த அரிய வாய்ப்பை தொலைநோக்கு பார்வையுடனும் தெளிந்த லட்சிய நோக்குடனும் நாங்கள் பொறுப்புடன் பயன்படுத்தவும், இவ்வாய்ப்பை பெறாத எம் உடன்பிறப்புகளோடு நாங்கள் பெற்ற அறிவை பகிர்ந்து கொள்ளவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இறைவனின் சிறப்பு ஆசி பெற தலை வணங்கி மன்றாடுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனிதரின் மகிமையும் மகிழ்ச்சியுமான இறைவன் இந்த இப்பெருவிழாவை நாம் கொண்டாட அருள் கூர்ந்துள்ளார். அவரை உங்களுக்கு தம் அருட்கொடைகளை நிறைவாக பொழிவாராக. நீங்கள் அனைவரும் புனிதர் அந்தோனியாரின் பரிந்துரையால் தீமைகளிலிருந்து விடுதலையும் அவருடைய எடுத்துக்காட்டான வாழ்வால் பயிற்சியும் பெற்று இறைவனுக்கும் மக்களுக்கும் சேவை செய்வதில் என்றும் கருத்துள்ளோராய் விளங்குவீர்களாக. மக்கள் விண்ணகத்தில் புனிதர் கூட்டத்தில் நிலையான அமைதி பெறுவதைக் கண்டு திருச்சபை அகமகிழ்கிறது. அந்த அன்னையின் மக்களாகிய நீங்கள் புனித அந்தோனியாரின் தோழமையில் இடம்பெற்று நீங்கா பெருமகிழ்ச்சி அடைவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நம்பிக்கையை பகிர்ந்து வாழ்வாக்க, இளமையை வளமுள்ளதாக்கவும் சென்று வருவோம். கடவுள் நம்மோடு. மகிழ்வில்